உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோ 2018 ஒரு நோய் வரப்போது உலகம் முழுக்க மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போது அதனால் மிகப்பெரிய உயிர் சேதம் வரும். இதுவரைக்கும் உலகம் கண்டிராத அளவுக்கு உயிர் சேதம் வரும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைசி காலத்தில் இயேசு இந்த மாதிரி கொள்ளை நோய் வரும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னோம். ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நோய் 1920s இருக்குது, 1820s இருக்குது, 1720s இருக்குது, இதெல்லாம் புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க 2020 வரது மட்டும் இந்த நோயின்னு. வசனம் தெளிவாக இருக்குது. கடைசி காலத்தில் இப்படி ஒரு நோய் வரும். நமக்கு கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? மிக முக்கியமான அடையாளம் வாசிங்க. கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளத்தில் ஒன்று நிறையா இருக்குது. அதில் ஒரு அடையாளம் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வர்றாங்களோ அது கடைசி நாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து தேசம் ஃபார்ம் ஆனது 1948. அதுதான் கடைசி காலத்தில். அதாவது கடைசி காலம் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்பட்ட போதே கடைசி காலம் தொடங்கிருச்சு. அதில் நமக்கான அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தினுடைய கடைசி நாட்கள் அது என்ன அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவர்கள் இஸ்ரவேலை விட்டு வெளியே புறப்பட்டு போனாங்க, உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவங்க திரும்பி எப்போ வராங்களோ அது கடைசி காலத்தினுடைய கடைசி நாட்கள். அது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது தான் நமக்கு அடையாளம். அவங்க வந்த பிறகு இதெல்லாம் நடக்கும். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து சரியாக அவங்களுக்கு எருசலேம் தலைநகரம் கிடைச்ச பிறகு 2018 எருசலேம் தலைநகராக கிடைச்சது. அதாவது அது கூட பெரிய ஆச்சரியம். 70வது வருஷம் கிடைச்சிச்சு. 1948 2018 70 இயர்ஸ் முடியும் போது எருசலேம் தலைநகராக மாறுது. தலைநகராக மாறும் பொழுது அடுத்த வருஷம் கொரோனா தொடங்குது. அடையாளங்கள் தொடங்குது. கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் இயேசு சொன்னது ஒவ்வொன்றாக தொடங்க ஆரம்பிக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொள்ளை நோய். மிக துல்லியமாக கடைசி நாட்கள் நடக்க வேண்டிய அடையாளங்கள் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கொள்ளை நோய் எல்லா காலத்திலும் இருக்குது. எந்த காலத்தில் கொள்ளை நோய் இல்லை? நியாயாதிபதிகள் காலத்தில் கூட தான் கொள்ளை நோய் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு நடுவில் கொள்ளை நோய் வந்துச்சு. எல்லா காலத்திலும் தான் இருந்துச்சு. நமக்கு தேவை கடைசி காலத்தில் வர்றது. எது கடைசி காலம்? இஸ்ரவேல் புத்திரர் எப்போ திரும்பி வராங்களோ அதான் நமக்கு கடைசி காலத்தின் அடையாளம். அவர்கள் வந்த பிறகு நடக்கிற அடையாளம் தான் நமக்கு முக்கியம். அவர்கள் வந்த பிறகு இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் 70 வருஷம் கரெக்டாக முடியுது. இயேசு அழகாக சொன்னார். இந்த வார்த்தைகள் அத்திமரத்தை பற்றி சொல்கிறாரு, இவையெல்லாம் நிறைவேறு வரும், இந்த சந்ததி ஒளிந்து போகாதுன்னு சொன்னார். கரெக்டாக ஒரு சந்ததி 70 வருஷம் முடியுது. கொரோனா ஆரம்பிக்குது. ஒரு காரியமாக துல்லியமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த கொள்ளை நோயை பற்றி இவங்க 2018 லாஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வரப்போது, இவங்க எல்லாம் இப்படிலாம் செய்ய போகிறாங்க, இது மாதிரி உலகம் முழுக்க ஒரு பெரிய பேரழிவு வரப்போகுதுன்னு. இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சபையாக 2020 மார்ச் வரைக்கும் போயிருக்கிறோம். அதாவது எங்களை ஆண்டவர் எந்தெந்த சபைக்கெல்லாம் அனுப்பினாரோ நாங்கள் மட்டும்தான் அதை செஞ்சோன்னு சொல்லலை. உலகம் முழுக்க ஒவ்வொருத்தரை வச்சு கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். எல்லா பக்கமும் உலக சுகாதார மையம் வழியாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அந்தந்த நாட்டில் இதை தான் ஆண்டவர் அங்கங்கே வெளிப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் இவ்வளவு சொல்லியும் சபைக்குள்ளே என்ன ரியாக்ஷன்? சபை எப்படி இதை எடுத்துக்கிச்சு? 2018 இதை சொல்ல 2020 வரைக்கும் எங்களுக்கு பேர் என்னன்னா, பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறவங்க. எங்கள் பேரே இதுதான், பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறவங்க. சீனியராக இருக்க ஒரு பாஸ்டர் சொன்னார், இப்படியெல்லாம் ஒரு ஊழியம் பண்ணணுமான்னு கேட்டார். இப்படி சொன்னால் இப்போ என்ன எனக்கு பெரிய ஆச்சரியம்னா, கொள்ளை நோய் வரும்னு சொன்னது இயேசு, கொள்ளை நோய் இப்போ வரப்போகிறோன்னு சொன்னது WHO. இது அவங்க 2 பேருடைய பிரச்சனை. 2 பேரும் சொன்னாங்கன்னு சொன்னது மட்டும்தான் எங்கள் வேலை. இயேசு சொல்லியிருக்கிறாரு, WHO சொல்லியிருக்குது வரப்போதாமா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணது எங்கள் வேலை. எங்களை தான் முடிச்சு திட்டுறான். ஆண்டவர் சொன்னார், நேபுகாத் நேச்சார் வந்து எருசலேமையும் தேவாலயத்தையும் தீக்கிரையாக்குவான்னு. வரப்போகிறது நேபுகாத் நேச்சார், எரிய போகிறது எருசலேம். இதில் எரேமியாவை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டான். அந்தால என்ன பண்ணான்? சொன்னதை சொன்னான். எப்பவுமே சரி, சொல்கிற ஆண்டவரையும் விட்டுருவான், இடிக்க போகிறவனையும் விட்டுருவான். நடுவில் இருக்கிற மீடியேட்டர் இருக்கான்ல, அவன் தான் மாட்டிப்பான். எல்லா காலத்துலையும் இதான் நடக்கும். பிடிச்சி பயமுறுத்துறவர், இது ஒரு ஊழியமா, இப்படி ஒரு ஊழியம் செய்யணுமா, அவசியமா, இப்படிலாம் கேட்டாங்க.
ஒரு நாள் நானுமே ஆண்டவர்கிட்ட போய் இப்படி தான் இங்கே ஜோம் பண்ணும்போது கேட்டேன், ஆண்டவரே இப்படியே நம்மளை திட்டுறாங்களே, எனக்கும் ஏதாவது ஒரு சுகமளிக்கிற வரத்தை கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கொடுத்துருங்க, நம்ம பாட்டுன்னு இப்படி ஒரு ஓட்டத்தை ஓடிடுவோம். ஆண்டவர் அப்போல்லாம் ஆண்டவர் உடனே வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் அதெல்லாம் வராது, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். போ போ அப்படிம்பார். உன்னை மட்டுமா செஞ்சாங்க, அந்த காலத்துலேருந்து அவனுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. இப்படி 2018 சொல்லிகிட்டே இருக்கிறோம். 2020 லாக்டவுன் போட்டாங்க, இது நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் தான் உணர்வு வந்துச்சு சபைக்கு. ஆண்டவர் சொல்கிறது எதுக்காக சொல்கிறாரு, எதுக்கு முன்னறிவிக்கிறார், நினிவே ஜனங்களுக்கு எதுக்கு முன்னறிவிச்சார்? அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து அந்த அழிவை தள்ளி போட்டு விட்டார்கள். நினிவே அழிஞ்சிருச்சு, ஆனால் தள்ளி போட்டாங்க, அவங்க காலத்தில் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மட்டும் இப்போ சபைக்கு இதை சொல்லும் போது ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏப்பா இந்த கொரோனா வருது, இப்படிலாம் வருதுன்னு, லாக்டவுன் வரப்போகுதுன்னு நீங்கள் முன்னாடியே கொள்ளை நோய் வருதுன்னு சொன்னீங்க. சரி, கொள்ளை நோய் வருது, அதை எங்களுக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டோன்னு சொல்கிறீங்க. இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? கொரோனா தான் உலகம் முழுக்க என்ன செஞ்சுருக்க, எல்லாத்தையும் போட்டு மூடி இருக்க. இதில் சபை மட்டும் என்ன செய்யும்? அதுதான் நாம் பண்ணுற மிஸ்டேக். ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் எகிப்து முழுவதுக்கும் பர்மிஷன் கொடுத்தாலும் அது இஸ்ரவேல் இருக்கிற கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. அது இஸ்ரவேல் எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரமானாலும் அது இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லு. எப்பவுமே தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவார். அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினா தான் நம்ம தேவ ஜனம். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம், ஆனால் எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் அது வரல. அப்படி இருந்தால் தான் அது எலியா. அதே மாதிரி தான் ஒரு வேளை இப்போ இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி எச்சரிப்பு கிடைக்கும் போது சபை ஆயத்தப்பட்டிருக்குமானால் என்ன ஆயத்தப்பட்டிருக்கணும்? நாம இதுக்காக ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தீங்கன்னா ஒருவேளை கொரோனாவை தடுத்திருக்க முடியாது, இன்னொன்று செஞ்சிருக்கலாம். என்ன தெரியுமா? இந்த கொரோனாவில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக மருந்தே கிடையாது. இப்போ கூட மெடிசன் கிடையாது, இப்பவும் வேக்சின் தான் இருக்கு, மெடிசன் கிடையாது. 2 வருஷமா இந்த வேக்சின் கூட இல்லாமல் இருந்தாங்க. எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் ஜனங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப்பில் டெய்லி ஒரு டாக்டர் வருவார், அவங்க சொல்லாத ரெமிடியே கிடையாது. அதாவது இருக்கிற அத்தனையும் போட்டு காய்ச்சி குடின்ட்டான். எது கிடைக்குதோ, இஞ்சி பூண்டு தக்காளி கடலைப்பருப்பு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் குடி. அப்புறம் ஆவி புடி, ஏற்கனவே பரிசுத்த ஆவியை வச்சிருக்கிறோம், இவன் ஒரு ஆவியை வேற சொல்கிறான், ஆவியை புடி அப்படின்னு. அதை வேற என்னென்னவோ ட்ரை பண்ணி நீங்கள் பார்ப்புங்க. கொரோனாவில் பார்த்துருக்கணுமே எத்தனை விதமான ரெமிடி. யாரை பார்த்தாலும் டெய்லி ஒரு, நமக்கு இதான் ஒரு பெரிய விஷயம், நம்ம பார்க்குறவெல்லாம் பாதி டாக்டராகவே இருந்தான். யாரை மீட் பண்ணாலும் ஆளுக்கு ஒரு மெடிசன் கையில் ரெட்டியாக வச்சுருந்தாங்க. என்ன ஒரு மாதிரி கோல்டா, கொரோனா இருக்க போது உடனே கொஞ்சம் இஞ்சியும் அதையும் போட்டு பிடிங்க, உடனே சொல்லிடுவான் ரெமிடி. மருந்தே இல்லாமல் 2 வருஷம் இருந்துச்சு. ஆனால் உண்மை தெரியுமா, இந்த மருந்தை வச்சுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னா திருச்சபை மட்டும்தான். சபைக்குள்ள மட்டும்தான் மருந்து இருந்துச்சு. என்ன மருந்துச்சு தெரியுமா? 2000 வருஷமா ஒரு மருந்தை எல்லா வியாதிக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் குணமானோம், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இயேசுவின் நாமத்தினால சுகமாகாத வியாதியே கிடையாது. உண்மை, சுகமாகாத வியாதியே கிடையாது. எத்தனையோ பேருக்கு கேன்சர் சுகமாக இருக்குது, எத்தனையோ பேருக்கு எய்ட்ஸ் சுகமாக இருக்குது, எத்தனையோ பேரை கர்த்தர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இவ்வளவு செஞ்ச ஆண்டவருடைய நாமத்தை வச்சுக்கிட்டு கொரோனாவில் நம்மளால் கொரோனாவை ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. கொரோனாவை கண்டு சபை பயந்துருச்சு, விசுவாசி பயந்தாச்சு, எல்லாரும் போய் கதவை பூட்டியாச்சு. ஏன், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு காரியம்தான். இது எல்லாம் யாரால நடக்கும்? தழும்புகளால் குணமாகும், காயங்களால் குணமாகும். இதெல்லாம் யாரால நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன. அப்ப இது நடக்காம போனதுக்கு யார் காரணம்? விசுவாசி தான் காரணம். பேர் தான் விசுவாசி. இதுல ஊழியக்காரன் விசுவாசி எல்லாம் அடக்கம். ஒருத்தருக்கும் அதான் வசனம் சொல்றது, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்றதுக்கு அடையாளம் கொரோனாவில் கதவை சாத்தினது. எல்லாம் சாத்தியாச்சு. ஒருத்தரும் ஜோம், அதாவது நீங்க இறங்கி கொரோனா வார்டுக்குள்ள போங்கன்னு சொல்லல, கொரோனா மேல பயம் இல்லாம இருங்க. நீங்க பாருங்களேன், ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னா கூட விசுவாசி வேணான்றுச்சு பாஸ்டர். என்ன உங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்காமே, கொரோனாவில் ஏதோ கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், நாங்கள் பார்க்க வரலான்னு இருக்கோம். இருக்கட்டும் பாஸ்டர், நீங்கள் ஃபோன்லேயே ஜோம் பண்ணுங்க, உங்கள் வார்த்தைக்கு வல்லம் இருக்குது பாஸ்டர். இல்லை ஜுரம், நான் காதில் ஃபோனை வைக்கிறேன், நீங்கள் ஜோம் பண்ணுங்க. வீட்டுக்கு வர வேண்டான்ட்டான். அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ விசுவாசம். யோசித்து பாருங்க, இத்தனை வருஷத்தில் பேர் தான் விசுவாசி,
அதில் வேற ஒரு பெருமை. என்ன பெருமை? சபை ஆரம்பித்த நாள்லேருந்து நான்லாம் விசுவாசி தெரியுமா உனக்கு? இந்த சபைக்கு முதல் கல் வச்சாங்கல்ல, ஆமாம், 2வது கல் நான் தான் பக்கத்தில் நின்னேன். கல் மாதிரி நின்று இருக்கேன். 25 வருஷம் 30 வருஷம் 10 சேரை உடைச்சது மிச்சம். என்ன விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிய? ஊழியக்காரர்களை டிபெண்ட் பண்ணாதிய. நீங்க என்ன வளர்ந்துருக்கிறீங்க? ஒரு விசுவாசியும் வளர்ந்துருந்தா உங்க ஏரியாவில் உங்க வீடு தான் ஹீலிங் சென்டர். நீங்க ஜோம் பண்ணிருப்பீங்க ஒரு காலத்தில். நான் சொல்றது ஒரு காலம்னா முதல் நூற்றாண்டு இல்லை, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வீடுகள் தோறும் கூட்டங்கள் நடக்கும், வீட்டு கூட்டம் நடக்கும். அங்கேயே அற்புதம் நடக்கும். அங்கிருந்து விசுவாசிகளை சர்ச்சுக்கு கூட்டு வந்துருவாங்க. வீட்டு கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு ஒரு பெரிய கூட்டம் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வீட்டு கூட்டத்தில் அற்புதமும் இல்லை, டெலிவரன்ஸும் இல்லை. ஏன்? எல்லாம் என்னாச்சு? ஜனங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு எடுத்துட்டான். என்டர்டைன்மெண்ட்டு அது இதுன்னு கொடுத்து இப்போ நம்ம எல்லாம் ப்ரூஃப் கேட்குறவங்க. இந்த ப்ரூஃப் கேட்குறதுக்கும் விசுவாசத்துக்கும் ஆப்போசிட். ப்ரூஃப்னா என்ன? எதை சொன்னாலும் பார்த்தா தான் நம்புவேன், அதான் ப்ரூஃப். இப்போ சொல்லி பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கான வருகைக்கான அடையாளங்கள்லாம் நடக்குதாமா? என்ன ப்ரூஃப் இருக்கே? வாட்ஸ்அப்பில் வந்திருக்கா? ஃபேஸ்புக்கில் வந்திருக்கா? இல்லை பைபிளில் சொல்லியிருக்கு. பைபிள் இல்லையா? அவனுக்கு இப்போ பார்க்கணும் எதுவாக இருந்தாலும். ஆனால் விசுவாசம் எனப்படுவது யாதெனில், நம்பப்படுவது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இப்போ அது போயிருச்சு விசுவாசிக்கு. எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்பும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை தூக்கிட்டான் அப்படியே மெதுவா. இப்போ எதை பார்த்தாலும் பயம், ப்ரூஃப் வேணும். வியாதி சுகமாகணும், மருந்து இருந்தால் தான் ஆகும். மருந்தாலையும் ஆகும். தெய்வீக சுகமும் உண்டு. தெய்வீக சுகம் இல்லைன்னு கிடையாது, இருக்கு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ மொத்தமாக தூக்கிட்டான். அதனால விளைவு என்ன? கொரோனாவில் எல்லா கதவை சாத்தியாச்சு. ஆந்திராவில் ஒருத்தர் கண்ணில் மருந்து ஊத்துறேனாரு. 5 லட்சம் பேர் போய் பார்த்தாங்க அவரை. கண்ணில் மருந்து ஊத்துனா கொரோனா சரியா ஆகாது, மெடிக்கலி ப்ரூஃப் ஆகல. ஆனால் 5 லட்சம் பேர் போய் பார்த்தா. யோசிச்சு பாருங்க, சுகமாகாத ஒரு விஷயத்துக்கு 5 லட்சம் பேர் போயிருக்கிறான். உங்க வீட்டில் சுகமாகி இருந்தால் எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பான்? அதுதான் நம்ம கொரோனாவில் மிஸ் பண்ணது. ஆண்டவர் எதுக்கு முன்னாடி சொன்னார் தெரியுமா? நம்ம விசுவாசத்தில் பலப்பட்டு காத்திருந்தோமானால் வர கொரோனாவில் மிகப்பெரிய ஆத்தும அறுவடையை சபை செஞ்சிருக்கணும். ஒரு சில ஊழியர்கள் அதை செய்தார்கள். நிறைய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி கொரோனாவில் சுகம் ஆகியிருக்கு. அவங்க சபைக்கு ஆள் வந்திருக்குது. பல நேரங்களில் நாம் இதை மிஸ் பண்ணிடுறோம். 2வது முத்திரையினுடைய காலம் அது. கர்த்தர் சொன்னபடி கொள்ளை நோய் உலகளாவிய மிக பெருசாக நடைபெற்றது.